கடுகுடு மழையில ரெண்டாளு, அதுல ஒரு ஆளு குண்டாளு. டேய் அருணே, என்னடா நல்ல பனி விழுகுது, பாட்டு பாடிக்கிட்டு வர? கடுகுடு மழையில ரெண்டாளா? என்னடா பாட்டு? செண்டக்கா. டேய், இனி சுண்டக்கான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, என் பேர் அருண். வாடா, உன்னை பற்றி என்ன தெரியும்? பாட்டி சுண்டக்காய் குழம்பு வைக்கிற சுண்டக்காயை பிடிச்சி நறுக்கிட்டான். அதில் நீ டபக்கு நொடியாந்துட்டியான். அதுலேருந்து உனக்கு நீ சுண்டக்காய் பையன். அதுலேருந்து நீ உனக்கு பேர் வச்சுக்கிட்டீங்கன்னா அப்போ சுண்டக்காய் பையன் இல்லைன்னு ஆயிடுவான். அப்புறம் இங்கே பாடுறா, நானும் உனக்கு ஒரு பட்ட பேர் வச்சிருவேண்டா. போடா, ஐப்பசி மாதம் தீபாவளி, உங்க அக்கா விழுந்தேங்கூழ் மாறி. டேய் என்னடா என்ன பாட்டு பாடுற? எங்க அக்கா விசு கோமாளியா? என்ன பாட்டு பாடுற நீடா? உனக்கு எப்படி இருக்கு? நீ மட்டும் என்னை சுண்டக்கான்னு சொல்லலாமா? நீ அப்படி சொன்னீங்கன்னா நான் அப்புறம் உனக்கு இப்படிதான் பாட்டுன்னு நான் சொல்லுவேன். இருடா இரு, உங்க பாட்டிட்ட நான் எல்லாத்தையும் சொல்றேன் பாரு. நீ தம்பி, என்ன 2 பேரும் சண்டை போறீங்க? என்ன விஷயம்? சார் இங்கே பாருங்க சார், எனக்கு அருண்னு பேர் இருக்கு. என்னைய சுண்டக்காவைன்னு கூப்பிட்றேன் சார், அது தப்பு தானே சார்? ஆமாம், எதுக்கு நீ சுண்டக்காய் பையன்னு கூப்பிட்ற? சார் சுண்டக்காய் நறுக்கும்போது டபக்குன்னு ஒரு சுண்டக்காய் வந்ததுல இவன் பையன் ஆயிட்டான் சார், சுண்டக்காய் பையன், அதனாலதான். சரி சரி, பாவம்டா, அதெல்லாம் சொல்லாதடா. சரி, நான் போயிட்டு வரேன். 2 பேரும் சண்டை போடாதீங்களா? இங்கே பாருடா, சார் சொன்னாங்க கேட்டியா? இனிமே அதான் பேசாதேன்ட்ட. போடா, நான் உன்னை அப்படித்தான் சொல்லுவேன். பாரு பாரு, நான் நிறைய சம்பாதிச்சு பாட்டியை காப்பாற்றி நிறைய சம்பாதிச்சு நான் பாரு அழகான பொண்ணு கல்யாணம் பண்ணி உன் முன்னால் நிற்கிறேன்னா இனி என்னன்னு கேளு. பாப்போம் பாப்போம், இங்கே இருக்கவங்களுக்கே அழகா பொண்ணு கிடைக்க முடியுது, இந்த சுண்டக்காய் பயிருக்கு கிடைக்குதா? பாப்போம்டா.